ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களோட ப்ரெக்னன்சியில் 7வது மாதம் ஸ்டார்ட் ஆகி அப்போ உங்களோட டெலிவரி வரைக்குமே சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன, தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும், அது மணிக்கு நீங்கள் குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் அதிகரிக்கணும் அப்படின்ற வீடியோவும் நிறையா நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ப்ரெக்னன்சியில் லாஸ்ட்டு 3 மாதம் என்பது ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 7 முதல் 9 மாதக்கார வரைக்குமே தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 7வது மாதம் முதல் நீங்கள் ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. கன்சீவ் ஆகி இறுதி காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட வேண்டிய உணவுகளில் குழந்தைக்கு எது சரியான வளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்றத உறுதிப்படுத்தி நீங்கள் சாப்பிடணும். உங்களோட ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே சுமார் 200 கூடுதல் கலோரி தேவைப்படுது. போதுமான அளவில் விட்டமின், நார்ச்சத்து, தாதுக்கள்லாம் உங்களோட ப்ரெக்னன்சி உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்படிப்பட்ட என்ன உணவுகள் சேர்க்கணும்னா, இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். இது உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய இரத்த சோகையை குணப்படுத்தும். இந்த இரும்பு சத்து குறைபாடு ஏற்படனால உங்களுக்கு மயக்கமும் ரொம்ப சோர்வும் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டெலிவரி அப்போ அதிக இரத்தப்போக்கு ஏற்படுத்தும். இதனால் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்கிறது ரொம்ப அவசியம். லாஸ்ட்டு 3 மந்தில் உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடை தவிர்க்கிறதுக்கு உணவில் பால் பொருட்கள், முட்டை, கோதுமை இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கணும். பீன்ஸு, அசைவ உணவுகள் எடுப்பவங்களெலாம் இறைச்சி எல்லாமே எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிற போது உங்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். முக்கியமாக சுவரொட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இரத்த சோகை ஏற்படாது. இந்த 7வது மாதத்தில் புரதம் நிறைந்த உணவுகளும் எடுத்துக்கணும். இந்த லாஸ்ட்டு 3 மந்தில் உங்களுக்கு 70 கிராம் புரோட்டீன் தேவைப்படுது. உங்கள் குழந்தையோட உடலை நல்லா கட்டுக்கோப்பாக இருக்கிறதுக்கு இந்த புரதம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய இரத்த குளுக்கோஸ், அதாவது சுகர் கரெக்டான அளவில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். புரோட்டீன் அதிகமாக எடுக்கிறதுனால உங்களுக்கு சுகர் வராமலும் தடுக்கலாம். புரதம் நிறைந்த உணவுகளான பருப்பு வகைகளும், மீன், இறைச்சி வகைகள்லாம் நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டு 3 மந்தில் உங்களோட கர்ப்ப காலத்தில் DHA அப்படின்ற நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். இதை நீங்கள் ஆடில் கூட பார்த்துருக்கலாம். DHA சாப்பிட்றதுனால குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்லா அதிகரிக்கும். தினசரி உணவில் 200 மில்லிகிராம் DHA தேவைப்படுது. இது ஒரு அமிலம். இந்த அமிலம் இருக்கிறதுனால குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். இதை பூர்த்தி செய்யறதுக்காக டெய்லியுமே நீங்கள் முட்டை, பால், பழங்கள்லாம் உணவில் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோலிக் அமிலம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். முக்கியமாக கீரை எடுத்துக்கணும். பச்சை இலை காய்கறிகள்லாம் அதிகமாக எடுத்துக்கிற போது இந்த ஃபோலிக் அமிலம் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டு 3 மாதத்தில் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும் இந்த கீரை வகைகள்லாம். ஃபோலிக் அமிலம் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்கள் குழந்தையோட சரியான வளர்ச்சியை உறுதி செய்யலாம். குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தையோட வெயிட் குறைவாக இருக்குது அப்படின்ற ஆபத்தை குறைக்கலாம். முக்கியமாக பீன்ஸ், கீரை, சிட்ரஸ் பழங்கள்லாம் ஃபோலிக் அமிலம் அதிகமாக இருக்குது. கர்ப்பத்தோட 3வது மாதத்தில் கால்சியம் நிறைந்த உணவுகள் முக்கியமாக எடுத்துக்கணும். குழந்தையோட எலும்பு வலுப்படுறதுக்கு தினசரி 800 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது. கால்சியம் தேவை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு உங்கள் உணவில் சீஸு, அது மாதிரி தயிர், பால் வகை பொருட்கள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கால்சியம் அதிகமாக கிடைக்கும். சால்மன் மீன்லேயும் இந்த கால்சியம் அதிகமாக இருக்குது. நட்ஸ் வகையிலையுமே கால்சியம் இருக்குது. அதனால் இதை எடுக்கும்போது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமே கால்சியம் நிறைய கிடைக்கும். சால்மன் மீன் சாப்பிடும் போது அது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குதா அப்படின்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். இந்த மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் தான் கால்சியத்தை உறிஞ்சிக்கிறோம். அது மாதிரி சேதமடைந்த திசுக்கள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்குமே இந்த மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 350 முதல் 400 மில்லிகிராம் மெக்னீசியம் தேவைப்படுது. இது எதில் இருக்குன்னா பாதாம், பூசணி விதைகள், பார்லி, ஓட்ஸ், பீன்ஸு இதிலெல்லாம் இருக்குது. இந்த உணவு வகைகள்லாம் நீங்கள் எடுக்கும்போது நைட்டில் வரக்கூடிய தசைப்பிடிப்புகள்லாம் நிவாரணம் அளிக்கும். குறைப்பிரசவம் அபாயத்தையும் கூட குறைக்கலாம். அடுத்து விட்டமின் நிறைந்த உணவுகளில் விட்டமின் C, B6, விட்டமின் B12 அதை நிறைந்த உணவுகள்னால் நீங்கள் எடுத்துக்கணும். இது உங்களோட தசையும் நஞ்சுக்கொடி வளர்ச்சிக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
விட்டமின்கள் முக்கியமாக ஆரஞ்சு, வாழைப்பழங்கள், கேரட்டு, கொண்டைக்கடலை, பாதாம் இதுல எல்லாம் விட்டமின்கள் அதிகமாக இருக்கும். இதை டெய்லி எடுத்துக்கோங்க. டெய்லி எடுக்க முடியலனாலும் ஆல்டர்னேட்டிவ் டேட்டில் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பழங்களும் காய்கறிகளும். கர்ப்ப காலத்தில் பழங்களும் காய்கறிகளும் ரொம்ப முக்கியமானது. தினசரி 2 விதமான பழங்களும் காய்கறிகளும் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி எடுத்துக்கிறதுனால பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நார்ச்சத்து நிறைந்த பழங்களையும் காய்கறிகளையும் நீங்கள் எடுக்கும்போது மலச்சிக்கல் வராமல் இருக்கும். உங்கள் செரிமானத்தை சீராக்கும். இதை பழச்சாறோ இல்லை ஸ்மூதியாவோ செஞ்சு சாப்பிடலாம். அடுத்து வந்து நட்ஸ் வகைகள் முக்கியமாக புரதம், தயாமின், ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்த நிறைய நட்ஸ்கள் இருக்குது. இது மதிய உணவாக இல்லை, இரவு உணவாகவும் இருக்கும்போது தவிர்க்கணும். காலையில் சாப்பிட போகும்போது உங்கள் செரிமானம் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி பாதாமும், வால்நட்டு, பிஸ்தா இதெல்லாம் எடுத்துக்கோங்க காலையிலே. லாஸ்ட்டு 3 மாதத்தில் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல், குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்கள் உணவில் இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு அது மாதிரிக்கு வேர்க்கடலை இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். எந்த ஒரு உணவையும் தவிரக்கூடாது. 3 நேரமும் நல்லபடியாக சாப்பிடணும். சிறிய அளவில் உணவு எடுத்துக்கணும். உப்பு நிறைந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக உருளைக்கிழங்கு சிப்ஸு, பொரிச்சது, எண்ணெயில் போட்ட பொரிச்சது, உப்பு நிறைஞ்சு இருக்கும்ல அந்த பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாது. காய்கறிகள் நல்லது என்றாலுமே பச்சையாக சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு காய்கறியுமே காரமான உணவுகள் கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஜீரண கோளாறை ஏற்படுத்தும், நெஞ்செரிச்சலையும் ஏற்படுத்தும். உங்களோட ப்ரெக்னன்சி லாஸ்ட்டில் வந்து இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி குடிங்க, வாக்கிங் போங்க, மைண்ட் ரிலாக்ஸேஷனாக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 3 மந்தில் எந்த ஒரு இதையும் நினச்சி ப்ரெஷர் ஆக வேணாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.